வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஆயுள் தண்டனை அத்தியாயம் 21. கிரியை பரத்தின் அறையில் பார்த்த நிமிஷத்தில் மோகனா அதிர்ந்து போனது நிஜம்தான். கிரியா மென்மையாய் பார்த்து அதைவிட மென்மையாய் சிரித்து மிக மிக மென்மையாய் மோனா என்று இழுத்து அழைக்கும் கிரியா உமர் கயாமின் கவிதைகளை, தாகூரின் பாடல்களை, ஜே கிருஷ்ணமூர்த்தியின் சம்பாஷணைகளை சின்ன குரலில் இரவின் ஓட்டத்தில் படித்து காட்டிய கிரியா. அந்த கிரி ஒரு வித்தியாசமான ஆள். கல்யாணம், சடங்குகள், குடும்பம் என்பதில் நம்பிக்கை இல்லாதவன். மனசுக்கு பிடித்ததை செய்ய தயங்காதவன். அதே சமயம் மனசுக்கு பிடிக்காததை எவ்வளவு நிர்பந்தம் செய்தாலும் செய்ய மறுப்பவன். சாதாரணமாக கால்களிடம் வரும் ஆண்களிடம் இருக்கும் தவிப்பு, அவசரம், முரட்டுத்தனம் கிரியிடம் இருந்ததில்லை. மோகனாவை நல்ல கச்சேரிக்கு அழைத்து போயிருக்கிறான். மணிக்கணக்கில் ஜேகே பற்றி அவளோடு பேசியிருக்கிறான். மிகுந்த மரியாதையோடு நடத்தியிருக்கிறான். கம்பெனியில் வெளிநாடுகளுக்கு அனுப்ப போகிறார்கள் என்று சொல்லி போனவனை திரும்ப இப்போது சென்னையில் பரத்தின் அறையில்தான் மோகனா பார்க்கிறாள். அந்த கிரியா பரத்துக்கு அவனை தெரியுமா? மோகனா அதிர்ந்து சிந்தித்து தெளிவதற்குள் பரத், மோகனா இது என்று சொல்லி உனக்கு தான் தெரியுமே, நான் ஏன் அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற தினசில் நிறுத்தவும் மோகனாவுக்கு நிலைமை புரிந்து போயிற்று. பரத்துக்கு தெரிந்துவிட்டது. நான் அப்புறம் வரேன் என்று சொல்லி வெளியில் வந்தவள் நேரே பாத்ரூமுக்குள் சென்று கதவை தாளிட்டாள். கதவின் மேல் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டவளுக்கு இதயத்தில் பறவைகள் படபடப்பது புரிந்தது. கிரி பரத்திடம் என்ன சொன்னான்? ஏன் பரத் முகம் அப்படி வெளுத்திருந்தது? அந்த முகமும் பார்வையும். கடவுளே, என்ன சொல்லி அவரை சமாதானப்படுத்துவேன்? சின்னதாய் வெடித்த விமலை மோகனா கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். பேசினுக்கு சென்று குளிர்ந்த நீரால் கண்களை கழுவி கண்ணீரை கட்டுப்படுத்த முயற்சித்தாள். இப்போது என்ன நடந்துவிட்டது? பரத்திடமிருந்து நான் உண்மையை மறைத்திருந்தால் அல்லவா இப்படி அவசியப்பட வேண்டும்? இல்லையே, அவரிடமிருந்து நான் எதையுமே மறைக்கவில்லை. அப்புறம் எதற்கு பயம், எதற்கு படபடப்பு? பரத் சரியாய் புரிந்து கொள்வார். எதிர்பாராமல் கிரி அந்தரங்கமான விஷயத்தை பற்றி பேசிவிட்டதால் அவர் அடிபட்டு போயிருக்க வேண்டும். கொஞ்சம் நிதானித்தால் எனக்கு தெரிந்த சமாச்சாரம் தானே என்று தேற்றி கொண்டு விடுவார். சில நிமிஷங்களில் நன்றாய் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட மோகனா வெளியில் வந்தாள். கிரி பாரத்துடன் வெளியில் வரும்போது அவர்கள் கண்கள் படாமல் இருந்தால் தேவலை என்று தோன்ற ஒரு சீட்டில் நான் வீட்டுக்கு போகிறேன் என்று எழுதி பியூனிடம் கொடுத்தவள் டாக்ஸி பிடித்து வீட்டுக்கு வந்துவிட்டாள். தனியாய் டாக்ஸியில் வந்து இறங்கிய மருமகளை கண்டு ஜெயம்மாவுக்கு ஆச்சரியம். என்னம்மா தனியா வர, அதுவும் இத்தனை சுருக்க? பரத் எங்கே? அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்குமா? எனக்கு வேலை ஒன்றும் இல்லை. கொட்டு நான் அங்கே உட்கார்றதுக்கு பதிலாக ஆற்றுல சந்தியாவோடு இருக்கலாமேன்னு வந்துட்டேன். சந்தியாவுக்கு ட்ரெஸ் பண்ணி அவளோடு வெளியே நடந்து விட்டு வந்த போது கூட தெளிவாக இருந்தவளுக்கு 7 மணி அடித்த பின்பும் பரத் வராத போதுதான் என்ன இது என்ற அடிமனசில் வீராண்ட தொடங்கியது. 8 மணிக்கு பரத் வந்தான். அந்த முகமும் அந்த பார்வையும். ஓ, அடிப்பட்ட வலி இன்னும் இவருக்கு குறையவில்லையா? ஏன்பா, பசி இல்லையா? ஒன்றுமே சாப்பிடலையே என்று சாப்பாட்டு நேரத்தில் ஜெயம்மா கேட்டதற்கு பரத் பதில் ஏதும் சொல்லவில்லை. சந்தியாவை தூங்க வைத்த நாழிகையில் இருட்டில் பால்கனியில் உட்கார்ந்திருந்தவன் குழந்தை தூங்கின பிறகு உள்ளே வந்தான். ஒரு தரம் மோகனாவை ஏறிட்டு பார்த்துவிட்டு மெதுவாக, நீ இனிமே வேலைக்கு வர வேண்டாம் என்றான். வேலைக்கு வர வேண்டாமா? ஏன்? இப்படி திடமென்று வேலையை விடும் அளவுக்கு இப்போது என்ன நடந்துவிட்டது? படுக்கையில் உட்கார்ந்தவள், ஏன் பரத், என்ன காரணம் என்றால் மெல்ல. உனக்கு தெரியாதா? இது என்ன கேள்வி என்று கேட்கிற மாதிரி பரத் பார்த்தானே ஒழிய ஏதும் பேசவில்லை. பயந்து சாவதால் ஆகப்போது ஒன்றுமில்லை. மனசுக்குள் வைத்து பூட்ட அத்தனையும் விஷமாகத்தான் மாறும். வெளிப்படையாய் கேட்க பரத் தயாராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக நானும் பேசாமல் இருந்தால் எப்படி? நீங்கள் வருத்தப்படுறபடி கிரி ஏதாவது சொன்னானா? கிரியா? கிரிதர் என்று நாங்களெல்லாம் அழைப்பவன் இவளுக்கு மட்டும் கிரியா? அவ்வளவு நெருக்கமா? சொல்லுங்க பரத், என்ன சொல்லணுங்கிற? எல்லாம் தான். உன்னை தெரியும்னு கிரிதர் சொன்னான். இதற்கா இப்படி கலைந்து போயிருக்கிறார்? அவ்வளவு தானே பரத், போராதா? அவளை பார்க்க பிடிக்காத மாதிரி பரத் ஜன்னலுக்கு வெளியே விரித்தான். மோகனா எழுந்து வந்து பரத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து அவன் கையை பிடித்து கொண்டாள். இதுக்கு
இத்தனை அப்செட் ஆகணுமா பரத்? பரத் பதில் சொல்லாமல் தன் கையை விடுவித்து கொண்டான். உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் தானே பரத், அப்புறம் எதுக்காக இத்தனை வேதனை? ஓ ஸ்டாப் இட் மோகனா, என்னை கொஞ்சம் தனியாக விட்டுடேன். நீ நாளையிலிருந்து வேலைக்கு வர வேண்டாம், அவ்வளவுதான். வேற எதை பற்றியும் இப்போ பேச வேண்டாம். பரத் எழுந்து பால்கனிக்கு போனான். ஒரு நிமிஷம் தாமதித்து விட்டு மோகனா அவனை தொடர்ந்தாள். திடீர்னு வேலைக்கு வரலேனா ரமணன் என்ன விஷயம்னு கேட்க மாட்டாரா? கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன். அம்மா கேட்டா அம்மாவையும் தான். என்ன காரணம் சொல்ல போறேன்? எனக்கு பிடிக்கலன்னு. என்ன பிடிக்கலை? நான் வேலை பார்க்குறதா? நிஜ காரணம் அதுவா? இல்லை, எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுவா ஆஃபீஸில் என்னை பார்த்துடக்கூடாதுங்கிறதா? கிரி, என்னை தெரியும்னு சொன்னதாலே நீங்கள் இப்படி ஆடி போவல்னு நான் நினைக்கல. பரத், என்னோட வாழற நாள்லே எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் யாரையுமே சந்திக்காமல் இருக்க முடியும்னு நீங்கள் நினைச்சேன். கையை நீட்டி கணவனை பின்பக்கமாக மோகனா அணைத்து கொண்டாள். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் வேலைக்கு போகலை. கொஞ்சம் கூட மனசு வருத்தம் இல்லாமல் சந்தோஷமாக நின்றுடுறேன். ஆனால் நீங்கள் இத்தனை வேதனைப்படுறது எதுக்காக பரத்? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. மோகனாவின் குரலும் வார்த்தைகளும் அவனை நெகிழ்த்தியிருக்க வேண்டும். பின்னால் இருந்தவளை முன்னுக்கு இழுத்து இருக அணைத்து கொண்டான். ப்ளீஸ் மோகனா, எதையும் விளக்கமாக பேசுறதுக்கு எனக்கு இப்போது மனசில்லை. விட்டுடேன். மேலே எதையும் பேசாதேயேன். மோகனா புரிந்து கொண்டு மௌனமானாள். மறுநாளிலிருந்து மோகனா வேலைக்கு செல்லவில்லை. ரமணனிடமும் மற்றவர்களிடமும் மோகனாவுக்கு ஜுரம் என்று முதல் 2 நாட்கள் சொன்னான். அப்புறம் அவளுக்கு வீட்டை கவனித்து ஆஃபீஸ்லேயும் வேலை பண்ண முடியலை. சின்ன பொண்ணை அக்கடான்னு இருக்க விடாமல் இப்படி தொந்தரவு பண்ணியேன்னு அம்மா கோச்சிக்கிறா. நான் என்ன பண்ணட்டும் சார் என்றான். ஆஃபீஸில் பழியே அம்மா தலையில் போட்டான். வீட்டில் அம்மாவிடம் மோகனாவுக்கு இஷ்டமில்லை என்றான். சீனியர் திட்டுறாருமா, பொண்டாட்டியை வீட்டோடு உட்கார வச்சு பார்த்துக்காம ஏன் இப்படி ஓட ஓட வேலை வாங்குறேன்னு திட்டுறார். ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டான், மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டான். எதையே சொல்லி எப்படியோ சமாளித்து விட்டான். ஆக அந்த வாரம் முடிவதற்குள் மோகனா இனி வேலைக்கு வரமாட்டாள் என்பதை அத்தனை பேர்களும் தெளிவாய் புரிந்து கொண்டு விட்டனர். வண்டி பணம் இருக்கிறது. விரலை அசைத்தால் ஓடி வர பட்டாளமாய் ஆட்கள் இருக்கின்றனர். பரத்துக்கு இவள் வேலை பார்ப்பதில் அவ்வளவாய் விருப்பமில்லை போல தோன்றுகிறது. அப்புறம் இடுப்பை உடைத்து எதற்காக வேலை பண்ண வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாய் அனைவரும் நினைத்ததால் அதிகம் என்ன ஏது என்று துருவவில்லை. சுவாதீனத்தோடு விசாரித்தவர்களிடமும் மோகனா வாயை திறக்கவில்லை. ஜுரம் தேவலையாமா என்று ரமணன் போனில் விசாரித்த போதும் பெரியம்மா வேலைக்கு போய் எதுக்காக சிரமப்படணும்னு கேட்குறாங்களாமே என்று டைப்பிஸ்ட் கேட்ட போதும் உங்களை மாதிரி செக்ரட்டரி எங்கே கிடைக்க போறா என்று ஆஃபீஸே வியந்த போதும் ஏன் மோகனா என்று ஷியாம் வினவிய போதும் ஏமா உனக்கு வேலை பார்க்கறது கஷ்டமாக இருக்குன்னு பரத் சொல்கிறானே, 2 மாதம் முன்னாலேயே விட்டிருக்கலாமே, எதுக்கு சிரமப்பட்ட என்று ஜெயமாவும் இன்னும் மற்றவர்களும் கேட்டபோதும் எதுவும் சொல்லாமல் தன் சுபாவப்படி புன்னகைத்தாள். அவ்வளவுதான். விட்டு கொடுத்தல் இல்லாத வாழ்க்கை ஏது? கணவன் மனைவி தாமத்தியம் என்றால் ஊடலும் சண்டையும் விட்டு கொடுத்தலும் இல்லாமல் போகாது என்ற ரீதியில் விவேகத்தோடு எதையும் எடுத்துக்கொள்ள மோகனா முயன்றாலும் கிரியை சந்தித்ததையும் அதன் விளைவையும் பரத்தால் எளிதில் ஒதுக்க முடியவில்லை என்பதை சம்பவம் நடந்த 4ஆம் நாளே தெரிந்து கொண்ட போது அவள் உடைந்துதான் போனாள். அன்று அவர்களுக்கு அஸ்வத் வீட்டில் திருமண நாள் டின்னர் இருந்தது. லேசாய் தலைவிளைக்கிற மாதிரி இருக்கு, நான் வரலை என்று மோகனாவை வற்புறுத்தாமல் தான் மட்டும் சென்று இரவு 12 மணி சுமாருக்கு வீடு திரும்பிய பரத் நல்ல போதையில் இருந்தான். தூங்கி கொண்டிருந்த மோகனாவை உலுக்கி எழுப்பினான். முரட்டுத்தனமாய் நடந்து கொண்டான். அவள் இன்னும் அணைப்பில் இருக்கையிலே அந்த கிரியோடு நீ எவ்வளவு நெருக்கமாய் பழகின மோகனா என்று அடிக்குரலில் கேட்ட கணத்தில்தான் என்ன மனிதர் இவர் என்ற கசப்பும் அவசரப்பட்டு திருமணத்துக்கு சம்மதித்து விட்டோமோ என்ற எண்ணமும் முதல் முறையாக மோகனாவில் தோன்ற அவள் உடைந்து போனாள். அத்தியாயம் 22. படித்து கொண்டிருந்த புத்தகத்தில் புத்தி செல்லவில்லை என்பதை உணர்ந்து மோகனா அதை மூடி பக்கத்தில் வைத்தாள். எத்தனை நாழிகை படிப்பது? தினம் ஒரு புஸ்தகம் என்ற கணக்கில் எத்தனை புத்தகங்களை முடிப்பது? லேசாய் எரிந்த கண்களை விரலால் அழுத்தி விட்டு கொண்டவள் எழுந்து படுக்கை அருகே போய் சந்தாவின் பக்கத்தில் படுத்தாள். 1 மணி நேரம்
தூங்கி எழுந்தால் பொழுது ஓடிவிடும். ஆனால் தூக்கம் எங்கே வருகிறது? சுறுசுறுப்பாய் இருந்து உடம்பும் மனசும் பழகிவிட்டது. இப்போது அக்கடாவென்று சோம்பேறியாய் கிட. மத்தியானம் தூங்கு என்றால் எப்படி? இத்தனைக்கு மோகனா அப்படி ஒன்றும் சோம்பி உட்காருவதில்லை. சந்தியா பரத் காரியங்களோடு சமையல், தோட்டம், வீடு என்று எல்லாவற்றையும் தான் இழுத்து போட்டு கொண்டு செய்கிறாள். ஆனாலும் அனுமார் வாள் மாதிரி அல்லவா பொழுது நீண்டு கொண்டே போகிறது. வீட்டில் மூளைக்கு மூளை ஆள். சமையல்காரன், தோட்டக்காரன், டிரைவர், வேலைக்காரி, ஆயா என்று ஆஃபீஸுக்கு போவதை நிறுத்தின கையோடு இனிமேல் ஆயா எதற்கு, நான் தான் இருக்கிறேனே சந்தியாவை கவனித்து கொள்ள என்று அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட எண்ணியதற்கு ஜெயமா சம்மதிக்கவில்லை. நீ எதுக்குமா கஷ்டப்படணும்? 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம், கொட்டி கிடக்கு. அப்புறம் உனக்கு என்ன தலையெழுத்தா? இல்லைம்மா, நான் சும்மா தானே இருக்கேன். ஆனால் சும்மா எங்கே இருக்க? ஆள்களை பாதி நேரம் கையை கட்டி உட்கார வச்சுட்டு நீ தானே மன்னாடுற. வெளியே வாசல்ல கூட நீ போகிறதில்லை. ஒரு கிளப், ஒரு சிநேகிதி வீடுன்னு போயிட்டு வாயேன். மோகனா, ஏன் சதா வீடு காரியம்னு சிரமப்படுற? எங்கே போவது? யார் இருக்கிறார்கள்? போய் சீராட. படுக்க பிடிக்காமல் எழுந்து ஹாலுக்கு வந்த மோகனா மீண்டும் புஸ்தகத்தை தூக்கி கொண்டாள். பக்கத்தை விரித்து அதில் கண்களை ஓட்டிய போது வார்த்தைகள் புத்தியில் பதிய மறுத்ததால் ஆயாசத்துடன் நாட்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தாள். மனசுக்குள் விவரிக்க தெரியாத அவஸ்தை. வேதனையா, எரிச்சலா, கோபமா, வலியா, சலிப்பா, எல்லாம் தானா? பரத் ஏன் இப்படி மாறிவிட்டார் என்ற வேதனை. குடித்துவிட்டு வரும் நாள்களில் நாக்கில் நரம்பில்லாமல் பேசிய பேச்சுக்கள் தந்த எரிச்சல், கோபம். என்னை பார்த்தா அப்படியெல்லாம் கேட்டார் என்று வலி. நான் உண்டு, என் வேலை உண்டு என்று நிம்மதியாக இருந்தேனே, அதை விட்டுவிட்டு ஏன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்து இப்போது அவஸ்தைப்படுகிறேன் என்ற சலிப்பு. எத்தனை மாசங்கள்? 4 மாசங்களா? 4 மாசங்களா? அதற்குள்ளா இத்தனை அனுபவங்கள்? குடியுள்ளே போனால் பரத் புது மனுஷனாக மாறிவிடுகிறார் என்பதை இந்த 4 மாசங்களில் மோகனா நன்றாகவே தெரிந்து கொண்டு விட்டாள். கனிவாய் பார்த்து இதமாய் சிரித்து வேடிக்கையாய் பேசும் மனிதரை இப்படி அடியோட மாற்றுவது இந்த குடிக்கு எப்படி சாத்தியமாகிறது? உள்ளே போய் மூளையில் அது என்ன செய்கிறது? அந்த முரட்டுத்தனமும், கண்களின் கோபமும், வாயில் அசிங்கமாய் வார்த்தைகளும், கேவலமான எண்ணங்களும் எங்கே இருந்து உற்பத்தியாகின்றன? மோகனா நிறைய குடிகாரர்களை தன் டெல்லி வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாள். குடியோ அந்த நெடியோ அதன் பாதிப்போ அவளுக்கு புதுசில்லைதான். ஆனாலும் அவர்களும் பரத்தும் ஒன்றா? என்றே ஒரு நாள் 1 மணியோ 2 மணிகளோ வந்து போன அவர்களும் பரத்தும் ஒன்றா? தினம் குடிக்கும் ஆள் பரத் இல்லை என்றாலும் பார்ட்டி அங்கே இங்கே என்று போகும் சந்தர்ப்பங்களில் ஒரு பெக் குடித்தால் கூட அதன் விளைவுகள் வருத்தம் தருபவையாய் இருக்கின்றனவே. என்ன செய்ய? 7-8 முறைகள் இருக்குமா? அளவுக்கு மீறின போதையுடன் வந்து வார்த்தைகளை குட்டினது இந்த 4 மாசத்தில் 7-8 முறைகள் இருக்காது. ஏன் இருக்காது? நீ மெட்ராஸுக்கு வந்தப்புறம் ராணியை பார்த்தியோ? உன் ஆதி நாளைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. பாக்காட்டா எப்படி? பிரதிமா ஷர்மிளா எப்படி இருப்பா? உன்னை மாதிரியே ஷோக்கா, உயரமா, வெஸ்டர்ன் டான்ஸ் ஆட தெரியாதா? நிஜமாவா? உன் டெல்லி டேட்ஸ் உன்னை ஆடுன்னு கம்பல் பண்ணினதில்லை. உன் டெல்லி வாழ்க்கையை பற்றி சொல்லு மோனா. உன்னை நான் மோனான்னு கூப்பிட்டா உனக்கு பிடிக்கும் இல்லை? மோனா மோனா காதலிக்க வந்து கிசுகிசுத்தது தாங்க முடியாமல் ஓ ஸ்டாப் இட் என்று ஒரு நாள் மோகனா கத்தியதும் கூட உண்டு. ஷியாம் வீட்டு பார்ட்டிக்கு போய்விட்டு வந்து ஏன் மெலிசு புடவை கட்டி கொள்கிறாய்? ஏன் ஷியாமுடன் சிரித்து சிரித்து பேசினாய் என்று பரத் முதல் தடவையாய் கேட்டபோது 2ஆம் முறை கிரிதர் வந்து இவள் வேலையை விட்டு அஸ்வத் வீட்டு பார்ட்டிக்கு சென்று திரும்பி நீ அவனோடு எத்தனை நெருக்கமாய் பழகியிருக்கிறாய் என்று கேட்டபோது மோகனா மனசு உடைந்த மாதிரி இப்போதெல்லாம் தவிப்பதில்லைதான். அதிர்ச்சியும் கூச்சமும் கசப்பும் முதல் 2 தடவைகள் இருந்த மாதிரி இல்லைதான். பழகிவிட்டதாலா? இல்லை மறுநாளே பரத் தன் தவறுக்கு வருந்துவதாலா? பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிவிட்டு போதை மயக்கத்தில் நடித்து போட்ட மாதிரி தூங்கிவிட்டு மறுநாள் கனத்த தலை மனசுடன் இரவு என்னவோ அசிங்கமாய் பேசிவிட்டோம் என்பது மட்டும் புகையாய் புரிய மோகனாவை இறுக அணைத்து கொண்டு சாரி டார்லிங் என்று பரத் முணுமுணுப்பது வழக்கமாக ஆன பிறகே அந்த போதை
வெறி வார்த்தைகளின் பாதிப்பு மோகனாவிடம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறையத்தான் தொடங்கின. ஆனாலும் குடித்துவிட்டால் தன் நினைப்புகள் வக்கரமாக போகின்றன என்பதை பரத் உணராமல் இல்லை. 2-3 தரம் ஆன பிறகு அடுத்த முறை அலுவலக பார்ட்டி ஒன்றிற்காக கிளப்புக்கு புறப்பட்டவன் மோகனாவின் பார்வை எதையோ உணர்த்த, நான் இன்னைக்கு ட்ரிங்க் எடுத்துக்க மாட்டேன், டோன்ட் வரி என்று சொல்லிட்டே போனான். என்ன சொல்லி என்ன? வரும்போது நடுஇரவு, ஏகமாய் போதை. பரத்துக்கு இப்படி ஒரு பலவீனமா? நோ, எனக்கு வேண்டாம் என்று குடியை மறுக்க முடியாமல், இப்படி ஒரு பலமில்லாத மனசா? குடித்து விட்டால் நெஞ்சுக்குள் ஆழமாய் புதைந்துவிட்ட விஷயங்கள் எல்லாம் பீறிட்டு கொண்டு வெளிவந்து விடுகின்றனவா? அவர் இருதயத்தில் என் பழைய வாழ்க்கை ஒரு கழும்புள்ளியாகத்தான் இருக்கிறதா? உண்மையை எதிர்நோக்கி வாழ முடியாதவர் ஏன் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும்? செய்து கொண்டு விட்டு இன்று ஏன் அவசியப்பட வேண்டும்? வர வர பொது இடங்களுக்கு சேர்ந்து போகும்போது பரத் அனாவசிய படபடப்புக்கு உள்ளாவதை மோகனாவால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இது எப்போது ஆரம்பித்தது? கிரி ஆஃபீஸுக்கு வந்து போன பிறகா? இல்லை, அடுத்து வந்த ஒரு கல்யாணத்தில் எதேச்சியாய் இவர்களும் அவனும் சந்திக்க நேர்ந்ததில் இருந்தா? இத்தனைக்கும் கிரி இவர்களுடன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பரத்தின் சங்கடம் புரிந்த மாதிரி தூரத்திலிருந்து ஹலோ என்று கையாட்டிவிட்டு போய்விட்டான். ஒரு தரம் நைட் ஷோவுக்கு போன சமயத்தில் இடைவேளையில் காஃபி சாப்பிட போனார்கள். காஃபியுடன் நின்றிருந்த பரத்துக்குள் சற்றென்று ஒரு விரைப்பு. என்ன பரத்? ஒன்றுமில்லை, நீ வா போலாம். படம் முடிந்து வெளியே வருவதற்குள் ஒரு வித அவசரம். காருக்குள் உட்கார்ந்து அதை கிளப்பும் போது பாஸ்டார்டு என்று முணுமுணுத்தவன், அதோ நிற்கிறானே, அவனை உனக்கு தெரியுமா என்றான். மோகனா தலையை திருப்பி பார்த்தாள். யார் அவன்? தெரியலையே. தெரியாதா? அப்புறம் ஏன் உன்னையே பார்த்துட்டு இருக்கான்? இன்டர்வெல் கூட இப்படிதான் மறைச்சான். எவன் இப்படி மறைத்தால் என்ன பரத் என்று சொல்ல வந்தவள் சற்றென்று வாயை மூடிக்கொண்டாள். டெல்லியில் பழக்கமான நபராக இருக்கலாம் என்று பரத் நினைக்கிறாரா? அதுதான் இந்த பதட்டமா? ஒரு தரம் இல்லை, இந்த 4 மாசத்தில் 4-5 முறைகள் இப்படி நடந்துவிட்டன. கடைக்கு போவார்கள், யாராவது சாதாரணமாய் பார்த்தால் கூட உனக்கு தெரிந்தவர்களா என்ற தினேஷில் பரத்தின் கண்கள் சுருங்குவது மோகனாவுக்கு புரியும். ரமணன் வீட்டு விருந்தில் கூட்டத்தில் நிற்கும் ஒவ்வொருவரையும் பரத் சந்தேக பார்வையால் அளப்பதும், இவன் தெரிந்தவனா, அவன் பழக்கமுள்ளவனா என்று தவிப்பதும், சே என்ன இது? இப்போதெல்லாம் பரத்தோடு அதிகம் வெளியில் போவதை மோகனாவை தவிர்த்து விடுவாள். எதற்கு பரத்துக்கு வீண் வேதனை? நல்ல வேலையாய் 15 நாள்களாய் வகையாய் ஒரு காரணம் வந்துவிட்டது. மசக்கை கையில் பிடித்திருந்த புஸ்தகம் நழுவி கீழே விழுந்ததும் மோகனா திடுகிட்டு கண்ணை விழித்தாள். தோட்டத்து மரத்தில் பதுங்கிக் கொண்டு கூ கூ என்று குயில் ஒன்று இனிமையாய் கூவுவது காதில் விழுந்தது. அந்த நிமிஷம் மனசுக்கு அலாதி நிம்மதியை தர வேண்டாத எண்ணங்களிலிருந்து தன்னை மீட்டு கொள்ள முயற்சிப்பது போல தலையை மோகனா லேசாய் அசைத்தாள். நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருக்கையில் இது என்ன பைத்தியக்கார நினைப்புகள்? கர்ப்பமாய் இருக்கும்போது மனசு சந்தோஷமாய் இருப்பது முக்கியம் அல்லவா? 60 நாள்கள் பூர்த்தியாகிவிட்டன என்று டாக்டர் சொல்லிவிட்டார். அப்படி என்றால் இன்னும் 8 மாசங்களில் திருமண நாள் முடிந்த ஒரு சில நாள்களில் குழந்தை பிறந்துவிடும். பேரன் வேண்டும் என்று நம்ம அம்மா ஆசைப்படுகிறார். எனக்கு என்ன குழந்தை வேண்டும்? பிள்ளையா பெண்ணா? எதுவானாலும் ஒன்றுதான் என்றாலும் ஏற்கனவே சந்தியா இருப்பதால் பிறப்பது பிள்ளையாக இருந்தால் நன்றாக இருக்கும். திடமென்று தேநீரில் மடியில் படுத்துக்கொண்டு 4 பிள்ளைகள் பிறக்கணும் டார்லிங். ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு வக்கீல், என்று பரத் அடிக்கியது ஞாபகத்துக்கு வந்து நெஞ்சு கிளிகிழித்தது. பிறகு போவது யார்? டாக்டரா, வக்கீலா? இப்படி வக்கீல் என்றும் இன்ஜினியர் என்றும் கனவு காணும் பிள்ளை இந்த காரணம் என்று புரிபடாமல் கலைந்து வெறும் சதை பிண்டமாய் மறுநாளுக்குள் வெளிவந்துவிடப் போகிறது என்பதை அறிய முடியாமல் போன மோகனாவின் உதடுகளில் நினைப்புகளின் இனிமையால் அழகான புன்னகை ஒன்று அந்த கணம் பூத்தது.